இருப்பாராக. வாசகம் அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 7 முதல் 40 முடிய. தந்தை என்னிடம் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் ஒருவரை நான் திரும்பி தள்ளிவிட மாட்டேன். என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகன் கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை பெற வேண்டும் என்பதை தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன். உங்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. உயிரும் நானே, விசுவாசிப்பவன் இறப்பினும் வாழ்வான் என்று சொன்ன எங்கள் அன்பான ஆண்டவரே, சாட்சியாய் நாங்கள் ஒருவரும் வாழ வேண்டும் என்பது உமது திருவுளம். ஏனென்றால் வென்றவர் நீர், நம்பிக்கை நீர். இந்த மாநில குலம் விழுந்தபோது உம்முடைய இரத்தத்தினால் உயிரை எங்கள் ஒருவரையும் மீட்பு கொண்டவர் நீர். ஆண்டவரே, இவ்வேளையில் எங்கள் வாழ்ந்து ஒவ்வொரு ஆன்மாக்களுக்காக வேளையில் ஜெபிக்கிறோம். அவர் நாங்கள் பல நன்மைகளை பெற்றிருக்கிறோம். விதங்களில் அவர்கள் எங்களுக்கு துணையாக உதவியாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது நாங்கள் அவர்களை எல்லாம் இழந்திருக்கிறோம். அப்படி வேளையில் அப்பா, அவர்களுக்கு ஆண்மைகளை பாற்றியை தந்தருளும். அவர்கள் பாவங்கள் மற்றும் குறைகள் தவறுகளை மன்னித்தருளும். அவர்கள் நீர் இரக்கம் காட்டியருளும். ஆண்டவரே, சிதிக்கும் நிலையில் வேதனைப்படுகிற ஆன்மாக்களும் யாரும் நினையாத மீதும் நீர் இரக்கம் காண்பித்து எங்களுடைய விருப்பங்களின் வழியாய் அவர்கள் நித்திய பேரின்பத்தை அடைய எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உமது அருள் உதவியால் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆறுதல் தேறுதல் பெற மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்வு மாறுபடுகிறதை அன்றி அழிந்து போவதில்லை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. The Last Temptation of Christ என்கிற ஒரு நாவலில் எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு புனைக்கதை. என்கிற பேராயர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வாக இவற்றை பதிவு செய்கிறார். ஒரு முறை அவருடைய உள் பேசுகிறது. தேவ நற்கருணையை எடுத்துக்கொண்டு ஒரு அந்த உள்ளுணர்வு அவருக்கு தூண்டி எழுப்புகிறது. அந்த உள் தூண்டுவது ஒரு ஆன்மா, ஒரு பெண்மணி. ஐயா,
நற்கருணையை கொண்டு போய் இதோ ஒரு நம்பிக்கை வேண்டும். அவர் சாகும் தருவாயில் இருக்கிறார், அவர் இறக்கும் தருவாயில் இருக்கிறார். அவருக்கு உடனடியாக இந்த தேவ நற்கருணை தேவைப்படுகிறது. இந்த உள் உணர்வு அவரை தூண்டி எழுப்பியதனால் தேவ நற்கருணை எடுத்துக்கொண்டு நேரடியாக அந்த பில்டிங்க்கு அவர் போறார். அங்க போன உடனே நிறைய வீடுகள் இருக்கிறது. எந்த வீட்டுல யாரு இருக்கிறான் ஒன்னும் தெரியல. நேரடியாக சென்று ஒரு இளைஞன் ஒருவன் வெளியே வருகிறான். தம்பி, யாராவது உடம்பு முடியாம இருக்கிறாங்களா? சுகம் இல்லாமல் இருக்கிறாங்களா? சாகும் தருவாயில் இருக்கிறார்களா? அந்த இளைஞன் சொல்றான், ஐயா, அப்படி யாரையும் நான் பார்க்கவில்லையே, அப்படி யாரையும் இந்த இடத்தில் இருப்பதாக தெரியவில்லையே என்று சொல்லுகிறான். சரி, வா பார்ப்போம் என்று சொல்லி அந்த பில்டிங் ஃபுல்லா போய் தேடி பார்க்கறாங்க. பல அறைகளினுடைய கதவுகள் தட்டப்பட்டு திறக்கப்படுகின்றன. யாரும் அப்படிப்பட்டவர்கள் அங்கு இருப்பதாக தெரியல. இறுதியாக சோர்ந்து போகின்ற அவர், ஐயோ, இந்த வழங்க வேண்டும், நீ இதை பெற்றுக் கொள்ளுகிறாயா என்று அந்த இளைஞனிடத்தில் கேட்கிறார். அந்த இளைஞன் சொல்லுகிறான், ஐயோ, எனக்கு கடவுள் மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. எங்க அம்மா இறப்பவே நான் கடவுள் விட்டுட்டேன், அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றான். நீதான் எனக்கு தேவை. நல்ல ஒரு பாவ சங்கீதம் செய்வாயா? நான் செய்யணும், இல்ல நீ செய்ய விரும்புகிறாயா? ஆம் என்று சொல்லி, பிரியமானவர்களே, அவன் ஒரு நல்ல பாவ சங்கீதனம் செய்கிறான். அதன் பிறகு தேவ நற்கருணை அவனுக்கு வழங்கப்படுகிறது. தேவ நற்கருணை வழங்கிய உடனே அந்த குருவானவர் வெளியேறுகிறார். அவரை அழைப்பதற்காக இந்த இளைஞரும் கூடவே வரான். வெளியில அவர்கள் வருகிற போது ஒரு பாம்பு வெடிக்கிறது. அந்த கட்டிடம் முழுவதும் இடிந்து சுக்குநூறாக விழுகிறது. பின்னாளில் இதை பெற்றுகிற போது அந்த மக்களுக்காக என்னுடைய உள் உணர்வை தூண்டிய ஒரு பெண்மணி யார் என்றால் அது ஒரு ஆன்மா என்று சொல்கிறார். அந்த இளைஞனுடைய தாய் அந்த ஆன்மா என்னை தூண்டி எழும்படியாக செய்தது. ஆம், என் அன்புக்குரியவர்களே, இது ஒரு புனை நிகழ்வாக இருக்கலாம். ஆனால் இதில் பல உண்மைகள் அடங்கியிருப்பதை நாம் உணர வேண்டும். ஆன்மாக்களை ஏன் நாம் நினைவு கூறுகிறோம்? ஆன்மாக்களுக்காக ஒப்பு கொடுக்கிறோம். இதனால நமக்கு என்ன பயன்? திருச்சபை இதை பற்றி என்ன சொல்லுகிறது? இதற்கான வாழ்க்கை பாடம் தான் என்ன? இதைத்தான் இந்த மறையுரையில் நாம் தியானிக்கிறது. ஆன்மாக்களை ஏன் நினைவு கூறுகிறோம்? ஆன்மாக்கள் யார்? யார் ஆன்மாக்கள்? நம்ம அப்பா அம்மா இல்லையா? நம்ம தாத்தா பாட்டி இல்லையா? நம்ம கூட்டர்களாக இருக்கலாம் இல்லையா? நம் உட்பட்டவர்கள், நம் சகோதர சகோதரிகள், நமக்கு தெரிந்தவர்கள், ஏதோ ஒரு வகையில் நம்மை ஊக்கப்படுத்தியவர்கள், உற்சாகப்படுத்தியவர்கள், நாம நல்லா இருக்கணும்னு நினைச்சவங்க, நிலைகளில் செய்தவர்கள், நாம வாழ்க்கையில உயரணும்னு ஆசைப்பட்டவங்க, ஏதோ ஒரு விதத்துல வயது மூப்பினாலேயோ, உடல்நிலை குறைவினாலேயோ, அல்லது திடீர் மரணத்தினாலேயோ, விபத்தினாலோ அவர்களை இழந்திருக்கலாம். அவர்களை நினைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அவர்களை நினைத்து பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. நம்மள பாசத்தோட பார்த்தவங்க, அன்பு நேசிச்சவங்க, அவங்களை நாம நினைச்சு பார்க்கறது எவ்வளவு நல்லதுங்க. மறந்துடலாமா? அதெல்லாம் நன்றி உணர்வு வேண்டாமா? அந்த நன்றி உணர்வினுடைய வெளிப்பாடான நாள் தான் இந்த நாள். எனவே ஆன்மாக்களை நாம் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். இரண்டாவது,
ஒப்புக் கொடுக்க வேண்டும். 2 மக்கபேயர் புத்தகம் 12வது அதிகாரம் 42 முதல் 46 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசித்தோம் என்றால், அந்த இடத்தில் யூதா எல்லாத்திலும் 6 கிலோ வெள்ளி சேகரித்து பலியாக ஒப்புக்க அவர் எருசலேம் அனுப்பி வைத்தார். இதன் வழியாய் அவர் உயிர்த்தெழுதலை கொண்டு மேன்மையாக நடந்து கொண்டார் என்று இறைவார்த்தை பதிவு செய்கிறது. உயிர்த்தெழுதலை மனதில் கொண்டும் வழியாகவும் அந்த தொகையை அவர் அனுப்பி வைத்ததை விவிலியம் சான்று கொள்கிறது. அப்படி என்றால் நாமும் கூட ஒரு திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறோம், ஒரு மெழுகுதிரியை ஏற்றுகிறோம், ஒரு மலர் மாலையை செலுத்துகிறோம். காரணம், இதன் வழியாய் கடவுளுடைய இரக்கம் அவர்கள் மீது பட வேண்டும். இந்த பாவத்தின் பலியை நாம் ஒப்புக்கொடுக்கிறோம். அதனால்தான் அவர்களுக்காக கொடுத்து ஜெபிக்கிறோம். நாம் செய்கிற சிறு நன்மைகளின் வழியாக இந்த ஆன்மாவின் கடவுள் இரக்கம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. 3வதாக, இதனால நமக்கு என்ன நன்மை, நமக்கு என்ன பயன்? நாம திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறதுனாலேயோ இறந்தவர்களை நினைவு கூறுவதாலேயோ நமக்கு பயன் இருக்கிறது? இன்றைக்கு நாம் செய்தால்தான் நாளைக்கு நம்முடைய பிள்ளைங்க நமக்கு செய்வாங்க. இன்னைக்கு நாம செய்யணும். நாம் தான் நம்முடைய பிள்ளைகள் நாளைக்கு நமக்கு செய்வாங்க. நமக்கு ஒரு மெழுகுதிரி ஏற்ற வேண்டாமா? நாளைக்கு நம்ம பிள்ளைங்க ஒரு மலர் மாலை செலுத்த வேண்டாமா? பழக்கம் எப்படி வரும்? நாம தான் அதை கொண்டு வர வேண்டும், உருவாக்க வேண்டும். நமக்காக இறந்தவர்கள் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் இருக்கிறார்கள். இந்த மன நிறைவை தருகிறதுதான் நாம் பெற்றுக் கொள்ளுகிற நன்மை. இறந்தவர்கள் மோட்சத்தில் இருக்கிறாங்கன்னா நமக்காக பரிந்து பேச மாட்டாங்களா? அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு உறுதுணையாக இருக்க மாட்டாங்களா? பாதுகாவலா இருக்க மாட்டாங்களா? இறந்தது யாரு? நம்முடைய கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ நம்ம பெற்றோரோ, இவங்க தானே, நம்ம மேல அன்பு உள்ளவங்க தானே. நாம நல்லா வாழணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்களா? ஒருவேளை கடவுள் பக்கத்துல இருக்கிறாங்கன்னா நிச்சயமாக அவர்கள் நமக்காக வேண்டுவார்கள், பரிந்துரை செய்வார்கள், நாம நல்லா இருக்கணும், நமக்கு துணையாக இருப்பார்கள். எனவே நாம் தான் இதனால் பலன் பெறுகிறவர்கள் என்பதை உணர வேண்டும். 4வது, சபை இதை பற்றி என்ன போதிக்கிறது? திருச்சபை 3 திருச்சபையாக நாம் பிரித்து பார்க்கிறோம். ஒரே கத்தோலிக்க திருச்சபை தான். அதை 3 விதமாக நாம் புரிதலுக்காக 3 விதமாக. 1, திருச்சபை, ட்ரையம்ஃபல் சர்ச். 2வது, திருச்சபை, சஃபரிங் சர்ச். 3வது, பயணிக்கும் திருச்சபை, சர்ச். இந்த 3 நிலைகளை போதிக்கிறது. இது எதை என்றால், நேற்றைய நாள்ல நாம் என்ன பண்ணணும்? எல்லா ஜெபிச்சோம். எங்க இருக்கிறாங்க? வெற்றவர்கள். தங்களுடைய வாழ்க்கையினால, தூய்மையான வாழ்க்கையினால, அர்ப்பணித்த வாழ்க்கையினால, கடவுளுக்காக ரத்தம் சிந்தி மரித்ததுனால அவர்கள் யார் கூட இருக்கிறாங்க? கடவுளை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களா இருக்கிறாங்க. வெற்றி பெற்ற திருச்சபை அவங்க. பிறகு துன்புறும் திருச்சபை, போராடும் திருச்சபை. இந்த திருச்சபை, போராடும் திருச்சபை ரொம்ப ரொம்ப முக்கியம். உத்தரிக்கும் ஸ்தலத்தை அது குறிக்கிறது. நிலையில் இருக்கிற ஆண்மக்கள் சேர முடியாம ஒவ்வொரு நாளும் ஏற்றத்தோடு கவலையோடு இருக்கிற ஆண்மக்கள், யாராவது ஆண்மக்களுக்காக இருக்கிறவர்கள், அவர்களுக்காகத்தான் இந்த திருப்பலி, அவர்களுக்காகத்தான் இந்த நாளினுடைய எல்லா செயல்களும். திருச்சபை வலியுறுத்தி அதை சொல்லுகிறது. ஆன்மாக்களுக்காக நாம் துன்புறுகிற ஆன்மாக்களுக்காக, அந்த ஆன்மாக்களுக்காக நாம் இந்த இடத்தில் போது அந்த ஆன்மாக்கள் கடவுளிடத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. இதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் என்று
மூன்றாவது சர்ச் பயணிக்கும் திரு அவை. நாம் எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கிற நாம் எல்லோரும் பயணிக்கும் திருச்சபை. திருச்சபையை நோக்கி நாம் ஒவ்வொருவரும் பயணித்துக் கொண்டே இருக்கிறோம். அந்த மனநிலையை உருவாக்கிக் கொள்ள திருச்சபை நமக்கு இந்த படிப்பினைகளை போதிக்கிறது. பிறகு இதன் வழியாய் நமக்கு என்ன வாழ்க்கை பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம்? இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம். அன்பின் துகிலை எறிவார், என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார், எல்லா முகங்களில் இருந்தும் அவர் கண்ணீரை துடைத்து விடுவார். இதன் வழியாய் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்வை நமக்கு தருகிறார் என்கிற உண்மையை அது எடுத்து சொல்லுகிறது. இன்றைய நாளினுடைய பதிலுரை பாடலிலும் உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை சூழ்ந்து வரும், நானும் ஆண்டவர் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். திருப்பாடு 23:6 இறைவார்த்தை. எழுப்பப்படவில்லை என்றால் யோசிச்சு பாருங்களேன். எழுப்பப்படவில்லை என்றால் இவ்வளவு நேரம் நான் கத்திக் கொண்டிருக்கிறேனே வீண். எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் அளித்த நற்செய்தியும் என்று சொல்லுகிறார் பவுலடிகளார். இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் முதலில் எழுப்பப்பட்டார். இதனால் நாம் எல்லோரும் அவரை போல உயிர்த்தெழுவோம் என்கிற நம்பிக்கையை அது நமக்கு கொடுக்கிறது. எவ்வளவு அழகான செய்தியை அற்புதமாய் பவுலடிகளார் சொல்லுகிறார்கள் பார். இதையே 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 55வது இறைவார்த்தை, சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கி எங்கே? அந்த சாவின் கொடுக்கை ஒடுங்கியவர் நம் ஆண்டவர் இயேசு உயிர்ப்பு என்கிற அடையாளத்தின் வழியாக. வாழ்க்கை பாடம் என்ன? இதுதான் வாழ்க்கை பாடம். நிலையற்ற இந்த உலகம், நாம் எல்லாரும் ஒரு நாள் இறக்கத்தாங்க போறோம். எப்படி இந்த உலகத்துல பிறந்தோமோ அப்படிதான் இந்த உலகத்துக்கு போக போகும்போது இருக்க போறோம். அப்படின்னா இறப்பே நிரந்தரம். நிலையற்ற இந்த உலகத்தின் நிலையற்ற வாழ்வை பயணத்திற்கு நம்பிக்கையை கொடுக்கிறது இந்த நாளின் விழா. என்கிற இந்த உலகத்தின் என்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதன் வழியாய் இந்த உலகத்திற்கு புது நம்பிக்கை பிறக்கிறது. இந்த உலகம் ஒவ்வொருவருடைய மரணத்திற்கு முடிவுக்கு வருகிறது. ஆனால் விண்ணகத்தில் நாம் இருப்பதன் வழியாக புது வாழ்வு நமக்கு கிடைக்கிறது என்கிற ஒரு பாட்டை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் தருகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவோடு இறந்தோமாயின் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுவோம் என்பதே நம் ஒவ்வொருவருடைய நம்பிக்கை. இந்த ஆழமான நம்பிக்கையில், ஆழமான விசுவாசத்தில் இதோ ஆன்மாக்களுக்காக நீங்கள் ஏற்றுகின்ற ஒரு மெழுகுதிரி ஆண்டவர் திருமுன்னிலையில் என்றென்றும் அது ஒளிர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், சுட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். இதோ இந்த ஆன்மாவுக்காக நீங்கள் செய்கின்ற ஒரு மலர் மாலை திருமுன்னிலையில் கொண்டே இருக்க வேண்டும். இதோ இந்த நாளில் ஒரு ஆன்மாவிற்காக நீங்கள் போடுகின்ற ஆண்டவருடைய திருமுன்னிலையில் அது தூபம் போல எழும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். விண்ணப்பமாய், மன்றாட்டுகளாய், ஜெபங்களாய். உங்கள் ஜெபங்கள் ஆன்மாக்களினுடைய விடுதலை வாழ்வுக்கு என்றென்று உறுதுணையாக இருக்கும் என்பதில் நம்பிக்கை கொண்டு தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். இறை ஆசிரை பெற்று உயிர்ப்பின் சாட்சியாய் வாழ்வோம். ஆமீன்.